இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜை ஜியாவுஷு. அப்போ ஜை ஜியாவுஷு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸ் ரூம். ஜை ஜியாவுஷு அப்படின்னா ஜைனா இந்த இடத்துல நம்ம அட்டுன்னு எடுத்துக்கணும். இவங்க இங்கிலீஷில் இன்னுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஓகே, அட் கிளாஸ் ரூம். அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஓகே, ஏ அண்ட் பி ஆர் ஸ்பீக்கிங். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபீமேல் ரேடிக்கல் வந்துருச்சு. ஃபீமேல் ரேடிக்கல் வந்துட்டு அப்படின்னாலே இது ஷீன்னு அர்த்தம். அப்போது தாஷு ஷெய் அப்படின்னு கேட்கும்போது ஷீ இஸ் ஹூ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஹூ இஸ் ஷீன்னு நம்ம கேட்போம் இங்கிலீஷில், அவங்க ஷீ இஸ் ஹூன்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தாஷு அந்த ஷீ இஸ் மை ஓ த அப்படின்னாலே நம்மளுக்கு மைன்னு ஆகிடுது. ஏன்னா மை பொசஷன் என்னோட அப்படின்றது. ஓகே, ஷீ இஸ் மை ஹானியூ லவ்ஷு. அப்போ ஹானியூனா சைனீஸு, லவ்ஷுனா டீச்சர். அப்போ ஷீ இஸ் மை சைனீஸ் டீச்சர். தாஜ் யாவ் லீ யுவே. லீன்றது வந்து தாத்தா முப்பாட்டனுடைய பேர். ஓகே, அப்போ லீ யுவே அப்படின்றது ஏன்னா இது ஃபீமேல் அப்படின்றதுனால மூன் அப்படின்னு வச்சுருக்காங்க. லீ யுவே அதான் வெண்ணிலா அப்படின்ற மாதிரி. ஓகே, தாஜ் யாவ் லீ யுவே. தாஷு ஷை தாஷு உத ஹன்வ லவ்ஷு தாஜ் யாவ் லீ யுவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது வந்து நம்ம இது லிசன் பண்ணலாம். இப்போ we have 4-1. Okay, yes. 第4课，他是我的汉语老师。 Lesson number. Lesson 4. She is my Chinese teacher. 课文1。 Text 1. 他是谁？他是我的汉语老师，他叫李月。New words. 他谁谁的的汉语 ஓகே, இப்போ நீங்கள் படிங்க குளோரியா. இப்போ மேலேருந்து படிக்கணும். ஜை ஜாவ்ஷு. Zai Jiaoshi. 他是谁？他是我的汉语老师。他叫李月。தாஜாவ் லீவே. ஓகே, அப்போ தாஜாவ் லீவே. தாஜாவ் லீவே. இப்போ நான் வந்து உங்களை நான் என்ன சொல்லுவேன், தாஜாவ் குளோரியா. அப்போ அந்த குளோரியான்றது வந்து யுவே அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து செகண்ட் நேம் இது. ஆனால் நம்மளுடைய இது கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் நேம். நமக்கு இனிஷியல்ஸில் வந்துட்டு பேரண்ட்ஸோடைய பேரை வச்சு முடிச்சிருவோம். பட் அவங்க இனிஷியல்ஸ்ன்னு சொல்லாமல் அதை வந்து ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவங்க பேரை சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாமே அவங்க ரொம்ப சுருக்கி வச்சுருப்பாங்க. ஓகே, எல்ஐ அப்படின்றது எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, சாங் செங் சோங் அந்த மாதிரி வச்சுருக்கிறது. ஓகே, சரி. அப்போ இந்த இடத்துல ஜை தூ ஷூகுவா. அப்போ ஜை தூ ஷூகுவா. அப்போ தூ அப்படின்னாலே வேர் இஸ் த கம்பைலேஷன் ஆஃப் ஷூனா புக்ஸு. குவான்னா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பப்ளிக் பிளேஸ். ஓகே, அப்போ தூஷு குவா அப்படின்றது வந்து ஸோ எ கம்பைலேஷன் ஆஃப் புக்ஸ் இன் அ பிளேஸ் வேர் த பீப்புள் கேன் கோ அண்ட் ரெஃபர் ஆர் borrow the புக் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஜை தூஷு குவா அப்படின்னா இந்த லைப்ரரி. ஓகே, அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன சொல்கிறாங்க, நிஷன் நாகோரன். அப்போ யூஆர். அப்போ இந்த ஷீக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு இது இருக்குது இல்லையா, எஸ்ஹெச்ஐ ஷூ அப்படின்னாலே நம்மளுக்கு இஸ்ஸு ஆம் இருக்குது, ஐஆர்னா ஆமுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓஷு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஓஷு அப்படின்னா ஐஎம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல இஸ்ஸு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நம்ம இஸ்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோன்னா தாஷு அப்படின்னா வந்து ஹீ இஸ் ஷீ இஸ். ஓகே, ஹீ இஸ் ஷீ இஸ். அப்போ இந்த ஷூன்றது இந்த இடத்துல திஸ்ஸாக மாறுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு இது வந்து ஆறாக மாறும். அது வந்து என்னென்னா யூ தான். ஓகே, அப்போது நீஷு சொங்கரன்மா, நீஷு இந்துத்தாமா, ஸோ ஆர் யூ அ இண்டியன், ஆர் யூ அ சைனீஸ் பர்சன் அந்த மாதிரி கேட்கும்போது அதே ஷீ தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ எல்லாத்துக்குமே ஓஷு அப்போ வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கும் யூஸ் பண்ணுறோம், செகண்ட் பர்சனுக்கும் அதான் யூஸ் பண்ணுறோம், தேர்ட் பர்சனுக்கும் அதே ஷீ தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது யூனிவர்சல், எல்லா ப்ரொனவுன்ஸுக்கும் யூஸ் பண்ணுறோம். சிங்குலராகவும் யூஸ் பண்ணுறோம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கிலீஷ் அந்த மாதிரி கிடையாது, யூரோப்பியன் லாங்குவேஜஸில் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, அப்போ ஓஷு தாஷு நீஷு. ஓகே, எல்லாத்துக்கும் ஷு. அதே மாதிரி ஓமன் ஷு. அப்போ ப்ளூரல் வந்து நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் ஓமன்னா நமக்கு வி. ஓகே, அப்போ ஓமன் ஷு அப்படின்னாலும் விஆர்.
அதே மாதிரி நீமன்ஷுன்னு நீங்கள் எல்லாருமே அப்படின்னு சொன்னாலும் அப்போ யூ ஆர். அப்போ ஒரே வர்பையே நம்ம இப்படி மல்டிபிளாக, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கிராமரில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எங்களுக்கு டோன்ஸே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா, நீங்கள் டோன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அதாவது அவங்க வந்து அவங்களுடைய லாங்குவேஜை எல்லா விஷயத்தையும் கஷ்டத்தை வைக்காமல் அவங்க வந்து டோன்ஸில் மட்டும் ப்ரொனன்சியேஷனில் மட்டும் நம்மளுக்கு அந்த இதுவை வந்து வச்சுட்டு எழுதுறதுலேயும் ஒரு கஷ்டத்தை வச்சுருக்காங்க, டிஃபிகல்ட்டி லெவல். ஓகே, த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி லைஸ் இன் த என்ன சொல்கிறதுன்னா இந்த டோன் ப்ரொனன்சியேஷன் அண்ட் இந்த ரைட்டிங் த லெட்டர்ஸ் ஹன்ஸு கேரக்டர்ஸ். ஸோ மற்றபடி கிராமர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதே வந்து நம்ம இது ஜெர்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெர்மனில் வந்துட்டு கிராமர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. இங்கிலீஷை விட, ஃப்ரெஞ்சை விட, ஸ்பானிஷை விட ஜெர்மனுடைய கிராமர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து எதில் டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களது நம்ம கிராமர் இருந்தால் தான் நீங்கள் பேசவே முடியும். ஆக்சுவலாக நீங்கள் பேசணும், மற்றவங்க பேசினா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் பட் நீங்கள் வந்து கரெக்டாக பேசணும்னா கிராமரில் பேசணும் அவங்களுக்கு. அப்போ கிராமரில் பேசினா தான் அவங்களுக்கு நம்ம என்ன கன்வே பண்ண வரோமோ அது புரியும். அதே மாதிரி இது ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் ப்ரொனன்சியேஷன் அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்போ அப்படின்னு பார்த்தா எல்லா லாங்குவேஜுமே ஒரே மாதிரி தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல அவங்க நீமன்ஷு அப்படின்னும் போது யூஆர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் ஃபார்மில் கொண்டு வரோம். ஓகே, அதே மாதிரி தாமன்ஷு அப்படின்னு கொண்டு வரும்போது இந்த இடத்துல தா பிகம்ஸ் தாமன். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒன்று ஆட் பண்ணுறோம், மண்ணுன்னு ஆட் பண்ணுறோம். அப்போ ஓக்கு பக்கத்தில் மண் போட்டால் அது ப்ளூரல் ஆகிடுது, தாக்கு பக்கத்தில் மண் போட்டால் தே ஆகிடுது, நீக்கு பக்கத்தில் மண் போட்டால் நீமன் ஆகிடுது. ஓகே, அப்போது இந்த இடத்துல தாமன் அப்படின்னும் போது தே ஆர். அப்போ ஒரே வர்பை ஷியை வச்சு நம்ம இஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், ஆமுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், ஆருக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். அது சிங்குலர் ப்ளூரல் அண்ட் ஆல்சோ போத் ஃபார் த ப்ரொனவுன்ஸ் ஆல்சோ. அப்போது நேஷன் ஆகோரன். அப்போ நான் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து விச்சுன்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு நான் வந்து பார்த்துருக்கோம், அது வந்து தட்டு. அப்போ நான்றதுல வந்து வேறு விச்சு அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வேர் கண்ட்ரி பர்சன் அப்படின்னு கேட்க முடியாது, அதுக்கு பதில் நம்ம விச் கண்ட்ரி பர்சன் எடுத்துக்கிறோம். நேஷன் ஆகோரன் ஓஷ மெய் கோரன். அப்போ மெய் அப்படின்னாலே ஃபாரின் அர்த்தம். அப்போ ஃபாரின்றதை விட ரிலேட்டடாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின் யுனைடெட் பிளேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து எல்லா ஃபாரினர்ஸும் ஒரே இடத்துல யுனைட் ஆகி ஒரு நேஷனை கொண்டு வந்தது தான் அமெரிக்கா இல்லையா. யூ குட் ஏபிள் டு see இட்டாலியன் ஆல்சோ தேர், பங்களாதேஷி ஆல்சோ தேர், ஒரு ஸ்ரீலங்கனும் இருப்பாங்க, ஒரு அமெரிக்கனும் இருப்பாங்க. அதாவது அமெரிக்கன்றதை விட ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு துர்க்கியும் இருப்பாங்க, துர்க்கிஷ் பர்சனும் இருப்பாங்க. அது மாதிரி எல்லாருமே இருப்பாங்க இதில். தமிழியன் நம்மளும் இருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் எல்லாம் யுனைட்டான ஒரு கண்ட்ரி தான் யூஎஸ். அதனால தான் அவங்க அப்படி வச்சுருக்காங்க. இந்த சைனீஸ் வந்து இந்த மாதிரி அவங்கள டிஃபைன் பண்ணுறாங்க. ஓஷு மைகோரன் அப்படின்னும் போது ஐ எம் அமெரிக்கன். நீனா இப்போ நீனா அப்போ எனக்கு அதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் உனக்கு வேணும். அப்போ நீனா இப்போ நம்ம கேட்போம் இல்லையா, நான் வந்து என் பேர் வந்து அருணா, உங்கள் பேர் அப்படின்னு கேட்போம். அப்போ நீங்கள் அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டுட்டேன், நீங்கள் அப்படின்னு கேட்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் வந்து அமெரிக்கன், நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீனா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ த சேம் கொஸ்டின் ஹேஸ் டு பி ஆன்சர்ட் அகெயின். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒஷு சொங்கோரன். ஓகே, இப்போ இதனுடைய ஆடியோ கேட்கலாம். இப்போ Okay.课文2 Text 2. 你是哪国人？我是美国人，你呢？我是中国人。 New words. 哪？国No. So used at the end of a question தான். அப்போ இதுதான் வந்து கொஸ்டின், ஒரு சென்டென்ஸை கொஸ்டின் சென்டென்ஸாக இப்படியே மாற்றுது. அதே மாதிரி மாவு இஸ் ஆல்சோ used at the end of a question. இப்போ க்ளோரியா நீங்கள் படிங்க. 你是哪国人？我是美国人。你呢？我是中国人。ஓஷி சம்பர், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இது வந்து படிங்க. நான்我எஸ்你நா那 நா. ஓகே, ஜை சௌப்பியன். அப்போ சாரி இது ஜை சௌப்பியன் இல்லை, கண் சௌப்பியன்.
கண் சௌப்பியன்னா லுக்கிங் அட் த ஃபோட்டோ. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஓகே, அப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு நியூ ஃப்ரெண்டு. ஓகே, இப்போ உங்களோட காலேஜில் பழக்கமானவங்க இல்லாட்டி ஆஃபீஸில் பழக்கமானவங்க, அப்படி ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தங்க மட்டும் நீங்கள், ஓகே, மீதி 2 பேர் யாருன்னு கேட்கணும். ஸோ அதனால் என்ன கேட்குறாங்க, முதல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராடிக்கல் போட்டால் என்ன அர்த்தம்னு சொன்னேன் நான். இது இது ட்ரீ மாதிரி இருக்கிறதா? இந்த ட்ரீ மாதிரி நம்ம டீ மாதிரி இருக்கிறது வந்து ஹி இல்லைங்களா? அதுக்கு பதில் வந்து இப்படி போட்டேன்னு அர்த்தம், இது ஷி ஆயிடும். அதே தான். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, தா ஷு ஷை. அப்போது ஹீ இஸ் ஹூ. ஆக்சுவலாக அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க, ஹீ இஸ் ஹூ. அப்போ ஷைன்றது ஒரு கொஸ்டின் வேர்டு. நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் கொஸ்டின் வேர்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷை வந்து கொஸ்டின் வேர்டு. ஓகே, அப்படின்னா ஹூன்னு அர்த்தம். இப்போ ஷெய்த அப்படின்னு கேட்டோம்னாலும் அது ஹூஸ்ன்னு மாறிடும். அதே மாதிரி we have also seen மா அப்படின்றது, மா அப்படின்னா வந்து நிஷிலோஷுமா அப்படின்னா ஆர் யூ அப்படின்றது. அப்போ மா அப்படின்றது வந்து ஆர் யூ அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி கிஸ் என்ன சொல்கிறது, இசிய டீச்சர் அப்படின்னு கேட்குறது, இஷிய டீச்சர் அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, அந்த மாதிரி இது வந்து நம்ம செகண்ட் பர்சன்றதால ஆர் போட்டுருவோம், தேர்ட் பர்சன்றதால கிஸ் போட்டு ஆரம்பிக்கும். அப்போ இந்த மா அப்படின்றது ஆமாம் அவங்க டீச்சரா அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரியான மா. அதே மாதிரி ந வந்து எதுக்குன்னா, இப்போ நான் இப்படி நீங்களும் அப்படியா அப்படின்னும் போது நான் இந்தியன் நீங்களும் இந்தியனா அப்படின்னு கேட்குறேன். நான் இந்தியன், அப்போ நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படின்ற மாதிரி, எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னும் போது வி யூஸ் திஸ் ந. அப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து ஒரு கொஸ்டினை நம்ம வந்து இது பண்ணுறோம், மற்றவங்களுக்கு கேட்குறோம். ஓகே, அதே மாதிரி 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஷம்ம அப்படின்னு இருக்கும், அது வந்து வாட். ஓகே, இப்போதைக்கு இன்னும் போக போக நம்மளுக்கு அடுத்தடுத்த லெசன்ஸ் எல்லாம் வரும்போது ஜீன்னு ஒரு வேர்டு வரும், ஜேஐஜின்னு ஒரு வரும், அப்புறம் வந்து தோஷாவுன்னு வரும். இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஓகே, சரி. அப்போ நீங்கள் கேட்குறீங்க தாஷா ஷெய் யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறீங்க, ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து தஷவோ தொங்ஷ்வே, தொங்கு அப்படின்னாலே வந்துட்டு கூட, ஈக்குவல், ஷுவேனா ஸ்டடி. அப்போ ஈக்குவலாக ஸ்டடி பண்ணுறது, நம்மளோட ஸ்டடி பண்ணுறவங்க யாரும் நம்மளோட கிளாஸ்மேட் தான். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க, தாஷு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தாஷு ஹி இஸ் மை. அப்போ ஓ அப்படின்றது மைன்னு எடுத்துக்கணும். மேம் இந்த இடத்துல ஓ தான் வந்தால் தானே மை வரணும். நம்ம இந்த மாதிரி வந்து அது எக்ஸ்க்ளூடும் பண்ணலாம். இந்த இடத்துல த போடணும்னு அவசியமே இல்லை, தேவையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். தாஷு ஓ தொங்ஷ்வே. ஸோ தொங்கு அப்படின்னாலே ஈக்குவல், ஷுவேனா ஸ்டடியிங், அதை ஸ்டடி. அப்போ ஈக்குவலி ஸ்டடியிங் பர்சன் அப்படின்னா அது கிளாஸ்மேட். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அப்போ இவனை வந்து சொல்லியாச்சு, இதுதான் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்கள். அப்போ இது வந்து யாருன்னு உங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டீங்க. அப்போ இது யாருன்னு உங்களுக்கு அதுக்கு அடுத்து அந்த ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே கொஸ்டினை திருப்பின்னு கேட்கக்கூடாது இல்லையா, தாஷி ஷெய்னு கேட்கறதுக்கு பதில் அவங்க என்ன கேட்குறாங்க, அதனால வந்து அதை ரிப்பீட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தாஷி ஷெய்னு அகைன்னு கேட்காம அவங்க என்ன சொல்கிறாங்க, தானே அப்போ இவ அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே நீங்கள் என்ன தாஷு அதோட நிறுத்திக்காம தாஷினி தொங்ஷ்வேமா, ஸோ ஷீ இஸ் யுவர் கிளாஸ்மேட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் வந்து 2 இடத்துல 2 கொஸ்டின் கேட்கணும்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அவங்களுக்கே அது வந்து என்ன யாருன்னு ஒரு க்யூரியஸ் அப்படின்னா தானாவோட நிறுத்திருக்கலாம். இப்போ தானாவோட நிறுத்துறாங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னு அர்த்தம். தானா அப்படின்னு கேட்டுட்டு தாஷினி தொங்ஷ்வேமா அவளும் உன்னோட கிளாஸ், அதாவது அவ கிளாஸ்மேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தாபூஷு ஓ தொங்ஷ்வே, ஷீ நாட் மை கிளாஸ்மேட், தாஷு ஓ பங்கு. அப்போ பங்கியோன்னு போது என்ன சொல்கிறீங்க, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இதை லெசன் பண்ணலாம். இப்போ 4-3 课文3 Text 3. 他是谁？他是我同学。他呢？他是你同学吗？他不是我同学，他是我朋友。 New words. 他
同学，朋友。 இப்போ க்ளோரி நீங்கள் படிங்க, அந்த மேலே ஹெட்டிங்கில் இருந்து படிங்க. கண் சௌப்பியன். சௌப்பியன், கண் சௌப்பியன். அப்போ சௌப்பியன்னா வந்து ஃபோட்டோ, கண்ணுன்னா லுக்கிங் அட் த ஃபோட்டோ. ஓ. 다시 시. 다시 옷 동시에. 다나 다시 니 동시에마. எஸ். 다시 옷 동시에. 다시 옷 홍교. எஸ், தட்ஸ் இட். அதுக்கடுத்து கிராமருக்கு போயிடுறாங்க. ஓகே, அப்போ நம்ம இந்த கிராமரை தான் இப்போ நான் உங்களுக்கு கம்மிங் தேர்ஸ்டே அன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ விச் இஸ் 23 பேஜ், ஐ பிலீவ் இட் இஸ் 23. எஸ். இப்போ நம்ம வந்து அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ராடிக்கல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ரிட்டனுக்கு வந்துட்டு அதில் நம்ம ஒரு சாதாரணமாக வந்து நம்ம வி ஹாவ் டு ஒரு 100 to 150 ரேடிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும் மொத்தமாகவே நல்லாவே. இப்போ நம்மளுக்கு இதில் வந்துட்டு HSK 1ல் வந்து பெருசாக ஒரு இது வந்து இப்போதைக்கு ஒரு படிக்கிற நீடுன்றது இருக்காது, ஏன்னா எக்ஸாம்லலாம் இருக்காது. ஆனால் இதில் வந்து HSK 3க்கு வரும்போது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த பின்னின் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீயாவே படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஃபுல்லி சைனீஸ் கேரக்டர்ஸில் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் இப்போத்துலேருந்து HSK 1லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு 50 கேரக்டராக நம்ம கற்றுக்குவோமே அப்படின்ற மாதிரி. அதுக்கு இந்த ரேடிக்கல்ஸ் வந்து விச் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் திஸ் ஹன்ஸு கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் கற்றுக்கணுன்னாலும் இந்த ரேடிக்கல்ஸை நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி இப்போ கொரியன் வந்து நாளைக்கு ரைட்டிங் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும், ஏன்னா இதுலேருந்து வந்தது தான் அது. நிறைய தாய், வியட்நாம் இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே மதர் லாங்குவேஜ் வந்துட்டு இது மேண்ட்ரின். ஓகே, சரி. அதனால் நம்ம கையில் ஒரு பெரிய இதுவே இருக்கிற மாதிரி ஹன்ஸு வந்து கையில் வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் அது. ஓகே, டு ஸ்டார்ட் ஆன் தேர்ஸ்டே. ஓகே, இது என்னோட இதுக்காக போட்டுக்கிட்டேன். ஓகே, உங்களோட இதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இப்போ இந்த ஒயிட் போர்டுக்கு இப்போ இது பண்ண போகிறேன். ஓகே, ஒயிட் போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஒயிட் போர்டு. ஓகே, இப்போது நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க.